வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நவேஷன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மெட்டா ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்றத பற்றியும், இது வந்துட்டு என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் நம்ம வந்துட்டு சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, மெட்டா ஏஐ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி இந்த சாட் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுதோ சேம் டைப் அதே மாதிரி தான் இதுவுமே அப்படின்னு சொல்லலாம். பட் இதுலேயுமே லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் உன்னால் பேச முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு வணக்கம் உன்னை எப்படி உள்ளார், அதாவது எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை அதை வந்துட்டு சொல்கிறதுக்கு ஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மட்டும் சொல்லிச்சு. அதே நம்ம வந்துட்டு தமிழ் அனுப்பும்போது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் லேட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஓகேங்களா, அதை வந்துட்டு தமிழ் பேச முடியாது அப்படின்ற மாதிரியும் அதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஃபீட் பண்ணாமல் வச்சுருக்காங்க தமிழ் அப்படின்றத. ஸோ மெட்டா ஏஐ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெவலப்மெண்ட் மட்டும்தான். ஸோ இன்னுமே இதை கொஞ்சம் வந்துட்டு இன்னுமே டெவலப் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்துட்டு சில பல வாட்ஸ்அப் வீடியோஸ், அதாவது ஸ்டேட்டஸுக்கு போடுறதுக்கான வீடியோஸ் அனுப்பு அப்படின்னு சொன்னதுக்கு ரிப்பீட்டடான சில வீடியோஸ் அனுப்பிச்சிச்சு. ஓகே, அதை பார்த்திங்கன்னா எங்கேருந்து எடுத்துச்சு அப்படின்னா எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்து அனுப்பிச்சிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அனுப்பு அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கு. ஸோ வந்து இது வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா 2 வீடியோ ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ அதில் 3 வீடியோ பார்த்திங்கன்னா மாறி வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்னுமே ரேண்டமாக அனுப்புறதுக்கு அது வந்துட்டு இன்னுமே ஃபீட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை வந்துட்டு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னாலுமே அதுக்குமே கொஞ்சம் திணறுது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, சரி பார்த்திங்கன்னா ஒரு டெக் நியூஸ் சொல்லு, கொஞ்சம் இது வந்துட்டு நான் கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஸோ அதை அமுச்சிருந்துச்சு. ஓகேங்களா, அதை வந்துட்டு நான் தமிழில் வந்துட்டு மாற்றி எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க சொன்னதுக்கு இந்த மாதிரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் லேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போட்டுருச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நியூ டெக் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி போட்டதுக்கு சில பல வெப்சைட்ஸ் எல்லாம் எனக்கு அமுச்சு விட்டு வச்சுருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா அதில் இது கூட சேட் பண்ணதை வச்சு தான் இந்த வீடியோ வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் என்னெல்லாம் சேட் பண்ணணும் அதை வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு நமக்கு வாட்ஸ்அப்லேயும் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதே மேபி ஃபேஸ்புக்கில் இருக்கலாம். ஓகேங்களா, ஃபேஸ்புக்லேயும் அவங்க வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு நமக்கு ஓப்பனாக யூஸ் பண்ணுற கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்டு வாட்ஸ்அப். ஓகேங்களா, 2 மட்டும்தான். பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் வந்துட்டு இது, நீ வந்துட்டு என்னோடய நேமை இப்படி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்புறம் சில பல கொஷின்ஸ் வந்துட்டு நான் கேட்டேன். ஸோ அந்த மாதிரி என் லைஃப் வந்துட்டு எம்டியாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சுவலாக சாட் ஜிபிடி எப்படி வந்துட்டு நமக்கு ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான். பட் சாட் ஜிபிடி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரியாக்ட் பண்ணுச்சு நான் அதை யூஸ் பண்ணதுக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் அதை விட இது பெட்டராக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு இது வந்துட்டு ஒர்த்தாகவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ வந்து இனிமேல் டெவலப் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணாமலாம் போக மாட்டாங்க. ஸோ ஏஐ அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை இதில் ஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் இதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஓனாக திங்க் பண்ணி யூஸ் பண்ணுறதான். ஓகேங்களா, ஸோ ஓனாக திங்க் பண்ணுறதுனா ஸோ அது கொடுத்துருக்கிற லிமிட்டேஷன்ஸ்குள்ளே அது திங்க் பண்ணிக்கும். ஸோ அந்த லிமிட்டேஷனை தாண்டி நம்மளால் மனுஷங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அதேமாரிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா தெரியும் மெசேஜ் மட்டும்தான் இருக்கும். மெசேஜ் டைப் பண்ணி சேன் பண்ணலாம், அது என்ன ஏதாச்சும் அனுப்புறது அப்படின்னாலும் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா, மற்றபடி இதில் வாய்ஸ் ஃபீடோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. வாய்ஸ் சேட் பண்ணுற மாதிரி நம்ம நார்மலாக எப்படி சேட் பண்ணுவோம் அந்த மாதிரியெல்லாம் பேசிக்க முடியாது இதனோட. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒரு இருக்குது வாய்ஸில் பேசிக்கிற மாதிரியே. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா இனிமேல் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு சாங் இருக்குது, அதை பாட முடியுமா அப்படின்னதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு சாங் கேட்டேன். ஸோ நம்ம ஜோ மூவிலேருந்து கேட்டிருந்தேன். ஓகேங்களா, ஸோ அது பார்த்திங்கன்னா வேறு ஒரு மூவிலேருந்து எனக்கு சொல்லிச்சு. ஓகேங்களா, நினைவெல்லாம் நித்யான்னு சொல்லிட்டு ஒரு மூவிலேருந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைப்பா அதை வந்துட்டு அந்த மூவியில் இல்லை, நான் வந்துட்டு ஜோ மூவிலேருந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை வந்துட்டு அதுக்கு சாரி சொல்லிட்டு என்னென்னமோ அமுச்சிருக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் படித்தோன்னா டைம் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கேட்டதுக்கு அகைன் கேட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா சில பல கோட்ஸ் மட்டும் அமுச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு முன்னாடி கேட்டப்போ கரெக்டாக அனுப்பிச்சது, இப்போ அகைன் கேட்கும்போது கொஞ்சம் மாற்றி அனுப்புது. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அந்த இன்னொரு விஷயமும் மெட்டா வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி
அதாவது ஃபேமஸான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும், ஸோ அவங்க வந்துட்டு ஆட்டோமேட்டடாக ரிப்ளை பண்ணுற மாதிரியும் அவங்க வந்துட்டு மெட்டாலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. மார்க் ஜுகன்பெர்க் பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிருக்காரு இந்த இது. ஸோ அவர் வந்துட்டு இதுக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் வச்சுருக்காரு, அது வழியாக இந்த மாதிரியான விஷயங்களை அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதில் தான் நான் அந்த தகவலை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கேதர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு கொஷின் கேட்குறாரு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏஐ வந்துட்டு கரெக்டாக நமக்கு என்ன கொஷின் கேட்குறோமோ அதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இப்போது எது வந்துட்டு ஃபேமஸான ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு இந்த மெட்டா கோஸ்ட்டு இந்த மாதிரியான அந்த விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு வீடியோ. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வேஸ்டட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான பேஜில் அந்த மெசேஜ் ஆப்ஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே சேம் டைம் அதே மாதிரி தான். ஸோ மெட்டா ஏஐ மாதிரி தான் இதுவுமே ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஏஐ பார்த்தீங்கன்னா அந்த மெட்டா ஏஐ என்னது, ஸோ அதை வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதில் சில பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம்.